ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சின்ன அப்டேட். நாங்கள் கார் வாங்கினதுக்கப்புறம் சென்டிமெண்ட்டாக முதல்ல கோயிலுக்கு போயிட்டு தான் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணி போன இடம் தான் திருத்தணி மலை கோயில். சென்னையிலேருந்து 2 hours அவே. ஸோ அதனால் ஒன் டேலே போயிட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணி போனோம். நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருத்தணி போகிறேன். ஸோ அதனால் என்ட்ரன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக, நான் ரொம்ப ஆன்மீகமாக உணர்ந்த தருணம். அதுக்கப்புறம் மலைக்கோயில் சரி, கோபுரம் தெரியுது, அதனால் அதை நான் கவர் பண்ணிகிட்ருந்தேன். இவ்வளோ தூரம் நம்மளை பத்திரமா எந்த சேதாரமும் இல்லாமல் கோயிலுக்கு கொண்டு வந்து சேர்த்த என்னுடைய அன்பு கணவருக்கு நன்றி சொல்லிகிட்ருந்தேன். கோபுரம் தெரியுதுன்னு நான் சைடில் பேசிகிட்டு இருந்ததுனால சரின்னு அவர் ஒரு கோபுரத்துக்கு கும்பிடு போட்டார். அதுக்கு என் பொண்ணோட ரியாக்ஷனை பாருங்கள். ஜஸ்ட் ஃபார் ஃபன் மொமெண்ட் தான். என் பொண்ணு வந்து எப்பயுமே கேஷுவலாக பேசுவாள். அதனால் அவளோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் நாங்கள் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு செல்ஃபி டைம்ன்றதுனால 2 செல்ஃபி எடுத்துகிட்டு கியூவுக்கு போயிட்டோம். நாங்கள் வந்து திங்கட்கிழமை காலையில் ஒரு 8:30 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். அதனால் கூட்டம் இல்லை. அதனால் ஒரு 20 நிமிஷத்துலேயே நாங்கள் சாமி பார்த்துட்டோம். என் பொண்ணு வந்து டிவோஷனல் பர்சன். அவங்க ரொம்ப சாமி ரொம்ப நல்லா கும்பிடுவாங்க. அதனால் அவங்க ரொம்ப ஆர்வமாக போயிட்டுருந்தாங்க. அப்படியே அர்ச்சனை சீட்டும் வாங்கிட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்கு லைனில் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். லைனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, இடைக்கிட சாமிக்கு கொடுப்பாங்க இல்லையா, தராசு, அங்கே தான் இருந்தோம். அதுக்கு என் பொண்ணு என்ன டவுட் கேட்டான்னு பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடைக்கிட கொடுக்கறதுக்கு தராசு வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து ஃபீடிங் ரூம் வச்சுருந்தாங்க. இதை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். திருத்தணியில் ரொம்ப முக்கியமான டைமில் கூட்டம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மதர்ஸ்க்கெலாம் இது யூஸ் ஆகும். ரொம்ப அமைதியாக, இது வந்து ஒரு பழமை வாய்ந்த கோயில். நான் சின்ன குழந்தையிலேருந்து வந்திருக்கேன். அதனால் எனக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிக்கும். லைனில் ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணி சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தா மவுண்டெயின் வியூ நின்று நல்லா வந்து சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே என் பொண்ணும் என்னுடைய கணவரையும் பக்தி பரவச நிலையில் ஒரு வீடியோ கவர் பண்ணிவிட்டு எங்கள் அத்தையும் இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் வேகமாக இறங்கி போயிட்டாங்க. அதனால் அவங்கள கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறமா மறுபடியும் நாங்கள் டிவோஷனல் மோடு, ஒரு செல்ஃபி மோடு எடுத்துகிட்டு வேலுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆந்திரா பார்டரில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்காக தான் பிளான் பண்ணியிருந்தோம் எங்கள் டே ட்ரிப்பில். அதை வந்து நான் பார்ட் 2 வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதோட எங்கள் ட்ரிப் ஒன்றும் முடியல. ஸோ ப்ளீஸ் வாட்ச் பார்ட் 2 வீடியோ. தேங்க்யூ ஆல்.